குட் மார்னிங் நண்பர்களே! அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நாள அழகா தொடங்கியாச்சு. கோலமெல்லாம் பார்த்துட்டு, நேரா ஹெட்ஃபோன் எடுத்து காதுல சொருவிட்டு நேரா கிளம்பிட்டேன். எங்கேயும் இல்ல, சாப்பிட தான். எவ்வளோ தான் இடம் இருந்தாலும், அந்த மாரி சின்ன சின்ன திண்டுல நடந்து போறது ரொம்ப ஹேப்பியா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்றக்கு போயிட்டேன். அங்க போய் பார்க்குறேன், சம்பா ரவ உப்புமா செஞ்சு வச்சிருந்தாங்க. எடுத்து கர்டோட சாப்பிட்டேன். வந்து கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு, டக்குன்னு ஷேவ் பண்ணி நீட்டா குளிச்சு ரெடி ஆயிட்டேன். என்ன ட்ரெஸ் போடலான்னு பார்க்கும்போது எப்பவும் போல கேஷுவலாவே ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டேன். நீட்டா இருக்கிறது தான் எப்பவுமே பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு ரெடி ஆயிட்டேன். சரின்னு சொல்லி ஒரு பவுடர் குளுக்கோஸ் வாங்கி கலக்கி ஃபுல்லா குடிச்சு முடிச்சுட்டு, நேரா முருங்கைக்காய முறுக்கி பார்த்து வாங்கணுங்கிறதுனால நேரா கடைக்கு போயிட்டேன். கடைக்கு போய் முருங்கைக்காய், மாங்காய், தக்காளி, வெங்காயம் அப்படின்னு தேவைப்பட்ட எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இது துவரம் பருப்பு. துவரம் பருப்பு வச்சு நம்ம இப்போ என்ன தான் பண்ண போகிறோம்? சாம்பார் தான் செய்ய போகிறோம். சரின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே மோர் அந்த கேப்பில் அடித்து அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மோர் அடித்து அங்கே இருக்க எல்லாத்துக்கும் கொடுத்தேன். முருங்கைக்காய், மாங்காய் எல்லாமே நீட்டாக எடுத்து வச்சாச்சு. அரிசி, சாம்பாருக்கு தேவையான எல்லா பொருளையும் ஒன்றா போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரசம் வச்சோம், சாம்பார், சாப்பாடு, தயிர். மத்தியானம் சாப்பாடு சூப்பராகவே இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன் கடையில் நம்ம பூனை என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பாருங்கள். அதுக்கு எவ்வளோ கடி, எப்படி போய் வண்டியில் மோதுன்னு மோதுது பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தா சூரியன் மறையிறாரு, இந்த பக்கம் பார்த்தா நிலா உதிக்கிறாரு. என்ன மாற்றம் பார்த்தீங்களா? சரின்னு சொல்லி டீ வாங்கலான்னு போயிட்டேன். எனக்கு ஒரு டீ, அம்மாவுக்கு ஒரு டீ வாங்கிட்டு வந்தேன். பலகாரம் ஆளுக்கு ஒவ்வொன்று வாங்கிட்டு வந்தாச்சு. டீயை ஃபுல்லாக விறுக்குன்னு ஆற்றி முடிச்சுட்டு கடையில் கொஞ்சம் வேலை ஃபுல்லாத்தையும் அயர்ன் பண்ணி போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பீஸ் அயர்ன் பண்ணி போட்டிருப்போம். அயர்ன் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்ல தண்ணி வந்துருச்சு. எங்கள் வீட்டில் இப்படி தான் நல்ல தண்ணி பிடிச்சாகணும். மேலே வந்து தூக்கிட்டு போகணும், குடம் எடுத்துகிட்டு போகணும், கேன் நிரப்பணும். இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணுவீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேர்த்து பூத்துருச்சு நண்பர்களே. சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு கொண்டக்கடலை ஊற வச்சா தான் காலையில் செய்ய முடியும். சரின்னு சொல்லி கருப்பு வெள்ளை ரெண்டையுமே ஒரு டம்ளர் எடுத்து அழகாக ஊற போட்டாச்சு. நாளைக்கு மறக்காமல் கொண்டக்கடலை குழம்போட சந்திக்கிறேன் நண்பர்களே. பாய் பாய். அனைவரும் நம்ம சேனலை ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் உங்கள் பிள்ளை ஹரின்னு இருக்கும், அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஜேபி ஹரியரசன் இருக்கும். மறக்காமல் ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.